ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சிவகிரி அரசு மருத்துவமனையிலிருந்து தீரன் சின்னமலை சிலை வரை சாலை வலம் செல்லவும் ஏற்பாடு. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரப்புரை. புளியங்குடி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் மத்திய ராணுவ படையினர் பாதுகாப்பு. அவிநாசி திமுக வேட்பாளருக்காக நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின். உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். மாணிக்கமாக தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தன்னை பாட்ஷாவாக பிரதமர் மோடி மாற்றிவிட்டார். கோவை மேட்டுப்பாளையம் பரப்புரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சுவாரஸ்ய பேச்சு. ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீட்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக அவதூறு பரப்புரை செய்கிறார் மு.க. ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி விமர்சனம். மத்திய அரசிலிருந்து எந்த திட்டம் வரவில்லை, எந்த நிதியும் கொடுக்கவில்லை, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திமுகவோடு இணைந்து அதிமுகவை வீழ்த்த திட்டமிட்டார் செங்கோட்டையன். திமுகவின் உளவாளியாக செயல்பட்டதாகவும் எடப்பாடி கே. பழனிசாமி சாடல். கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி குழம்பி விட்டார். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். தோல்வி பயத்தில் குழம்பி போயிட்டார். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சாக்கடை கிட்ட நின்றுட்டு கல்லை வீசணும்னா என்னாங்க சாக்கடை தர நம்மையில் அடிக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த முறை போன்று ஆகிவிடக்கூடாது என உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். தனது வெற்றியை விட கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி கிடைப்பதுதான் முக்கியம் என்றும் பேச்சு. தமிழகத்தில் அடிமைகளுக்கு இடமில்லை என சேலம் பரப்புரையில் உதயநிதி ஆவேசம். தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க நினைக்கும் மத்திய அரசின் முயற்சிகளை முதல்வர் ஸ்டாலின் முறியடித்து வருவதாகவும் பேச்சு. எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தாவேக ஆதரவு. தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு வாக்கு கேட்கும் விஜய். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று பரப்புரை. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 27 நிபந்தனைகளுடன் அனுமதி. வாக்குகளை பிரித்து பாஜகவை ஆட்சியில் அமர வைப்பதற்காகவே விஜய் தேர்தலில் போட்டியிடுவதாக திருமாவளவன் விமர்சனம். விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் பேச்சு. சென்னையில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தானில் திரளானோர் பங்கேற்பு. அனைவரும் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வலியுறுத்தல். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க எல்லாம் கண்டிப்பா உங்க போலிங் ஸ்டேஷன் போயிட்டு ஓட் போடணும். நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கோம் டு மேக் இட் a very pleasant experience for all our voters. மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராடுவோம் என பிரதமர் மோடி உறுதி. இது இறுதி அல்ல, தொடக்கம் என்றும் கோவை பரப்புரை கூட்டத்தில் சூளுரை.
தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்ததும் திமுகவினர் மீதான ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரிக்கப்படும். சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு, போதையில்லாத தமிழகம் போன்றவை கவனத்தில் கொள்ளப்படும் என பிரதமர் மோடி உறுதி. தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள நினைப்பதாக பாஜக மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு தமிழ் மொழியை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது என்றும் ஆவேசம். What the BJP wants is a partner in Tamil Nadu who allows them to rule Tamil Nadu from Delhi. One commitment we will give you: the BJP RSS will never ever be able to touch Tamil culture, Tamil language, Tamil tradition. மு.க. ஸ்டாலினுக்கு பதில் பொம்மை முதல்வரை பதவியில் அமர்த்த துடிக்கிறது பாஜக. அமெரிக்காவிடம் இந்தியாவை விற்றது போல தமிழ்நாட்டை விற்கும் முதல்வரை மோடி தேடுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். கருணாநிதி ஸ்டாலினின் அயராத உழைப்பால் தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருக்கிறது. மேட்டுப்பாளையம் பரப்புரை கூட்டத்தில் பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் புகழாரம். Untiring efforts of Kalaignnar and Stalin ji, Tamil Nadu is the top performing state in India. Tamil Nadu ranks high in socio-economic development, industrialization and human development indexes. கால்நடை வளர்ப்புக்கு கவனம் அளிக்க வேண்டும். வெறிநாய் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும். என்ன நினைக்கிறது தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சேரமண்டல மக்கள் கோரிக்கை. கூலிக்கு தான் கோழி வளர்த்துறோங்க ஐயா. அன்னைக்கு இருந்த மெட்டீரியல் காஸ்ட், அதாவது அந்த ப்ரொடக்ஷனுக்கு நிறையா நாங்கள் இந்த அக்ரி வேஸ்ட்டு, அப்புறம் இபி இதெல்லாம், அப்புறம் லேபர் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து பன்மடங்கு அதிகமாகிடுச்சுங்க. தெருநாய்கள் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகுதுன்னா, தோட்டத்தில் வளர்த்துற ஆடு, மாடு, கோழி இதுகளெல்லாம் பிடிச்சி கிடைக்கும். அப்போ இதை கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் வச்சு அதை பராமரிக்கலாம். ஆசிரியர்களுக்கு அரசியல் அறிவை கற்பிக்க வேண்டும். கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சியில் திராவிட இயக்க சித்தாந்தி செந்தில் கௌதமன் பேட்டி. கற்ற கல்வி பயன் தருவதால் கேரளாவில் வாக்குக்கு யாரும் பணம் கொடுப்பது இல்லை என சீமான் பெருமிதம். கேரளாவில் ஒவ்வொருவரும் ஜனநாயகவாதியாக உள்ளதாகவும் காரைக்குடி பரப்புரையில் பேச்சு. அருகில் இருக்கிற கேரளாவில் அண்மையில் தேர்தல் நடந்ததே, யாராவது வாக்குக்கு இதே காங்கிரஸ் அங்க கொடுத்ததா, இதே கம்யூனிஸ்ட் அங்க கொடுத்ததா, இதே பாரதிய ஜனதா அங்க கொடுத்ததா? இங்கே கொடுக்கிறது ஏன்? அவனுக்கு கற்ற கல்வி பயன்படுகிறது. இரண்டாயிரத்து 21 தேர்தலில் அதிமுக அமமுக பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வாக்கு சிதறலே திமுகவின் வெற்றிக்கு காரணம். உதயநிதியை முதல்வராக்கும் கனவில் மட்டுமே ஸ்டாலின் வலம் வருவதாகவும் டிடிவி தினகரன் விமர்சனம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பாண்டு ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. பாரத் கடல்சார் காப்பீட்டு அமைப்பை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். போர் அபாயங்களிலிருந்து இந்திய வர்த்தகத்தை பாதுகாக்க 12,980 கோடி ரூபாய் உத்தரவாதத்தில் புதிய காப்பீட்டு அமைப்பு. இரண்டு நாள் பயணமாக இலங்கை சென்றார் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் நிதி உதவியுடன் தமிழர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை அருகே பயணித்த 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் படையினர் தாக்குதல். கச்சா எண்ணெய் ஏற்றி வந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதலால் திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்கள்.
ஹோர்முஸ் நீரிணை அருகே இந்திய கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளான விவகாரம். இந்தியாவுக்கான ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். சர்வதேச கப்பல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக மூடியது ஈரான். அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியதால் நிலைப்பாட்டில் மாற்றம் என ஈரான் அரசு அறிவிப்பு. ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்வழி முற்றுகையை அமல்படுத்துவதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் பதில் நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஸ்தம்பிப்பு. கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபடும் அபாயத்தால் உலக நாடுகள் கவலை. சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை சோதித்த வடகொரியா. தங்கள் நாட்டு பகுதியில் விழுந்ததால் ஜப்பான் கண்டனம். அமெரிக்காவின் வடக்கு இலினாய்ஸில் வீசிய கடும் சூறை காற்று. தூக்கி வீசப்பட்ட கூரைகள், வீடுகள் சேதம், ஏராளமான மரங்கள் சாய்ந்தன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணிக்கு மேலும் ஒரு தோல்வி. 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஹைதராபாத் அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூருவை வீழ்த்தியது டெல்லி அணி. டேவிட் மில்லரின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. கீழடி அகழாய்வில் இதுவரை கண்டிராத மிகச்சிறிய அளவிலான சுடுமண் பானை முழுமையாக கண்டெடுப்பு. ஆய்வுக்கு பிறகு இதன் பயன்பாடு தெரிய வரும் என தொல்லியல் துறை இயக்குநர் தகவல். கோடை விடுமுறை தொடங்கியதால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குளிர்ச்சியான காலநிலையை ரசித்து உற்சாகம். விடுமுறை தினம் காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம்.